தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் கடலூரும் ஒன்று. கடலூர் மிகவும் பழமை வாய்ந்த ஊர். கடலூர் பல வரலாற்று சிறப்புகளை பெற்ற ஊர். கடலூர் கருணை உள்ளம் கொண்ட ஊர். ஆம், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற மெய்ஞான சொல்லை கொண்ட ஊர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட கடலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நகரம்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகும் புவனகிரி நகரமாகும். புவனம் என்றால் உலகம், கிரி என்றால் மலை, புவனகிரி என்றால் நகர்த்த முடியாத பொருள் என்று அர்த்தம். இந்நகரம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் புவனகிரியும் ஒன்று. இந்த புவனகிரி தொகுதி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியின் கீழ் வருகின்றது. இந்த சட்டமன்ற தொகுதி 1952 உருவானதாகும். இந்த தொகுதியில் 2,48,257 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 1,23,300 ஆண் வாக்காளர்களும் 1,24,938 பெண் வாக்காளர்களும் 19 திருநங்கைகளும் உள்ளனர். இந்த தொகுதியில் பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர். இந்த தொகுதி விருத்தாச்சலம் பரங்கிப்பேட்டை செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கு இணையாக செல்லும் வெள்ளாற்று படுகையில் அமைந்துள்ள நகரம்தான் புவனகிரி. பசுமை மிகுந்த செழிப்பான நகரமாகும். இந்நகரத்தின் மேற்கு பகுதியை மேல் புவனகிரி என்றும் கிழக்கு பகுதியை கீழ் புவனகிரி என்றும் அழைக்கின்றனர். மேல் புவனகிரி ஊராட்சி ஒன்றியமும் புவனகிரி வட்டத்தை தலைமையிடமாக கொண்ட 18 வார்டு உறுப்பினர்களை உள்ளடக்கிய இது ஒரு பேரூராட்சியாகும். அறிவும் ஆன்மீகமும் வளர்ந்த ஊர், வளர்த்த ஊர். ஆம், தில்லை அம்பலத்தாரின் கால் அடியிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அறிவு மடியிலும் தவழ்ந்த ஊர், தவழ்கின்ற ஊர். எங்கள் ஊரின் பக்கத்தில்தான் பஞ்சபூதங்களின் ஆகாயஸ்தலமான தில்லை நடராஜர் கோயில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் சமயக்குறவர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடப்பட்ட ஸ்தலமாகும். உலகிலேயே 2வது பெரிய அலையாத்தி காடுகள் பித்தர்புரம் என்ற சொல் மருவி பிச்சாவரம் என்று அழைக்கப்படும் ஊரில்தான் உள்ளது. அவ்வூர் புவனகிரி நகரின் அருகே அமைந்துள்ளது என்பது மேலும் சிறப்பாகும். இங்கு விவசாயம் பிரதான தொழிலாக முன்னிலை வகிக்கின்றது. நெல், கரும்பு, உளுந்து, வெள்ளரி, மிதிப்பாகற்காய் அதிகமாக பயிரிடப்படுகிறது. மிதிப்பாவற்காய்க்கு தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடு பெற்ற ஊர் புவனகிரி என்பதில் பெருமை கொள்கிறது. விவசாய பாசனங்களுக்கு மேலோங்கி நிற்கும் ஊர் எங்கள் ஊர். நீருக்கு பஞ்சமில்லாத ஊர், எப்பொழுதும் வடியாத வெள்ளாற்றை பெற்ற ஊர் எங்கள் புவனகிரி. நீரின்றி அமையாது உலகு, நீர் இல்லாமல் எத்தகையர்க்கும் உலக வாழ்க்கை அமையாது என்ற வள்ளுவன் வாக்கின்படி அமைந்த ஊர் எங்கள் புவனகிரி. தமிழ்நாட்டின் தலைநகருக்கே இல்லை என்று சொல்லாமல் தண்ணீரை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் வீரநாராயணன் ஏரியும் எங்கள் ஊரின் பக்கத்தில்தான் உள்ளது. வணிக ரீதியாக புவனகிரி பட்டு மற்றும் கைத்தறி லுங்கி, கைக்குட்டை, சேலை இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. சமயமும் சமூகமும் ஒன்றோடு ஒன்று கலந்து வாழும் ஊர் எங்கள் புவனகிரி. ஆம், இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதர உணர்வோடு பழகும் ஊர் எங்கள் புவனகிரி. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எங்கள் ஊர் புவனகிரி என்பதில் பெருமை கொள்கிறோம். எங்களின் மண் ஆன்மீக மண் என்பதற்கு சான்றாக சுமார் கிபி 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிறந்த மண் எங்கள் புவனகிரி. இவர் விஷ்ணு பக்தரான பிரகலாதரின் அவதாரமாக கருதப்படுகிறார். இவர் தனது ஆயுட்காலத்தில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். இன்றும் தனது பக்தர்களுக்கு அருளும் ஆசியும் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆந்திராவில் உள்ள மந்திராலயம் என்ற இடத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் இவர் உயிருடன் ஜீவ சமாதி நிலையை அடைந்தார். இவர் பிறந்த இடமான புவனகிரியில் 1989ஆம் ஆண்டு ஆலயம் எழுப்பப்பட்டு இன்று வரை சிறப்பான வழிபாட்டு ஸ்தலமாக இயங்கி வருகிறது. இன்றளவும் அவரின் புகழ் உலகெங்கிலும் பறந்து கிடக்கின்றது. இப்பேற்பட்ட மகான் பிறந்த மண் நம் புவனகிரி என்பதில் நமக்கெல்லாம் சிறப்பல்லவா? மற்றும் ஒரு சிறப்பாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடி வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் நம் புவனகிரி மண்ணின் அருகாமையில் உள்ள மருதூர் என்ற கிராமத்தில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆன்மீகவாதி ஆவார்.
இவர் உலகெங்கிலும் அன்பையும் அறநெறியையும் ஆன்மீகத்தையும் வளர்த்தவர். இவரின் புகழ் இன்று வரைக்கும் கடல் கடந்தும் காட்சியளிக்கின்றது. இப்படிப்பட்ட மகான்களை ஈன்ற மண் இந்த புவனகிரி மண். மக்கள் வாழ்வாதாரத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் அனைத்து வசதிகளையும் பெற்ற மண் எம் மண். மாணவர்களுக்கென்று தனித்தனியாக அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளை கொண்ட ஊர். தனியார் கல்வி நிறுவனங்களையும் உள்ளடக்கிய ஊர். எங்கள் ஊரின் அருகிலேயே அரசு கலைக்கல்லூரியும் அமைந்துள்ளது. புவனகிரிக்கென்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், தனி காவல் நிலையம், தபால் நிலையம், பத்திரப்பதிவு நிலையம் உள்ள ஊர் புவனகிரி. எங்களின் தேவைகளுக்காக எங்கள் மண்ணை தாண்டி வேறு எந்த மண்ணிலும் கால் வைக்க எங்களை விட்டதில்லை எங்கள் மண். அனைத்து வசதிகளையும் ஒன்று சேர குவித்து வைத்திருக்கும் ஊர் எங்களின் புவனகிரி நகரம். இப்படி பல சிறப்புகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் பெற்ற என் புவனகிரி பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஊர் எங்கள் புவனகிரி. நாங்கள் புவனகிரியில் பிறந்தோம் என்பதில் பெருமை கொள்கிறோம்.